தேவனுக்கே துதி கனம் மேம்புண்டாவதாக. அன்பான யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்து வரவேற்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் 51ஆம் சங்கீதத்தை தியானிக்க போகிறோம். பட்சபாலிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத்தனோடு ஒப்புக்கிட்ட தாவீதின் சங்கீதம். முதலாவது வசனம், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கின்படி என் மீறுதல் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி கெஞ்சுகிறார். எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்தில் விழுந்து ஆண்டவரிடத்தில் கெஞ்சுகிறார். மிகவும் அதிகமாக பாவம் செய்து குற்ற உணர்வினால் மூழ்கி இருப்பவர்கள் அனைவரும் ஆவியிலும் இந்த சங்கீதத்தின் ஆவியிலும் வார்த்தைகளிலும் அவரை அணுகினால் பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு மற்றும் தேவனிடத்தில் முந்தைய நிலைமை அடைதல் ஆகியவற்றை கண்டடைய முடியும். பாவ மன்னிப்பு, முந்தைய மீட்பின் நிலையை அடைவதற்கு தாவீது செய்த வேண்டுதலானது தேவனுடைய கிருபை, இரக்கம், மாறிடாத அன்பு, மனதுருக்கம் ஆகியவற்றின் அடிப்படையிலும் ஒரு உண்மையில் நொறுங்குண்ட மனம் திரும்பிய இருதயத்தின் அடிப்படையிலும் மற்றும் முடிவாக நமது பாவத்திற்கான கிறிஸ்துவின் மரணத்தின் அடிப்படையிலும் அமைந்ததாகும். 51ஆம் சங்கீதத்தின் 3ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், என் மீறுதலை அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்போது எனக்கு முன்பாக இருக்கிறது. சில சமயங்களில் பாவ மன்னிப்பின் நிச்சயமும் புதுப்பிக்கப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதமும் எளிதாக வருவதில்லை. ரட்சிப்பின் சந்தோஷத்தை அனுபவித்து வந்த ஒருவர் பிறகு ஒழுக்கக்கேடான விபச்சாரத்தில் ஆழத்தில் விழுவாரானால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் மீண்டும் தேவ தெய்வம் பெறுவதற்கு முன்பாக நீண்ட கால மனம் திரும்புதலையும் ஆவிக்குரிய போராட்டத்தையும் அனுபவிக்க நேரிடலாம். அவரால் அவ்வளவு மேன்மையாக ஆசீர்வதிக்கப்பட்டு இருந்தோம். ஒரு பரிசுத்தமுள்ள தேவனை வேதனையை செய்வது எத்தனை பயங்கரமானது என்பதை தாவீதின் அனுபவம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. 4ஆம் வசனத்திலே, தேவரீர் ஒருவருக்கு விரோதமாக்கி நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்கும் இதை அறிக்கையிடுகிறேன். உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். அவனுடைய பாவம், தாவீதுடைய பாவம் மற்றவர்களுக்கு விரோதமான என்று தாவீது சொல்லவில்லை. ஆனால் அந்த பாவம் மிகவும் பிரதானமாக தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கு விரோதமானதாகும் என்று கூறுகிறான். அதுதான் ரொம்ப முக்கியம். 5ஆம் வசனத்திலே, இதோ நான் துர்க்கத்தில் உருவான என் தாயனை பாவத்தில் கற்பந்தரித்தால். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே, தனது குழந்தை பருவம் முதல் இயல்பாகவே ஒரு பாவம் செய்யும் மனம் போக்கு அவனுக்கு இருந்ததாக தாவீது ஒத்துக்கொள்கிறான். வேறு வார்த்தையில் தனது சொந்த பாவ இயல்புக்கு தானே பொறுப்பேற்றுக் கொள்கிறான். ஒவ்வொரு நபரும் பிறப்பில் இருந்தே தங்கள் சுயநலமான ஆசைகள் பிறருக்கு வேதனையையும் துன்பத்தையும் அளித்தாலும் அவனுடைய அல்லது அவளுடைய சொந்த விருப்பங்கள் மற்றும் சிற்றின்மைகளை தொடர்ந்து சென்று சேதமடைந்திருக்கிறார்கள். இந்த மனப்போக்கானது நமது வாழ்க்கையிலிருந்து நீக்கப்பட்டு நாம் தூய்மையாக்கப்பட வேண்டுமானால் கிறிஸ்துவுக்குள்ளான மீட்பு மற்றும் பரிசுத்த ஆவியானவரின் வாசமுண்டுதல் ஆகியவற்றினால் மாத்திரமே முடியும் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கின்றோம். அவர் சொல்கிறார் 10ஆம் வசனத்திலே, சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியின் உள்ளத்திலே புதுப்பியும். பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு சுத்த இருதயத்தை தங்களின் சிருஷ்டிக்க கூடிய தேவ ஆவியும் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிற ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஆவியும் எல்லா விசுவாசிகளுக்கும் அவசியமாய் இருக்கிறது. அதான் மறுபடியும் பிறத்தல், மறுபிறப்பு, புதுப்பிக்கப்பட்ட ஒரு ஆவி எல்லா விசுவாசிகளுக்கும் அவசியமாய் இருக்கிறது. தேவன் மாத்திரமே நம்மை புது சிருஷ்டியாக்கி உண்மையான தேவ பக்தியில் மீண்டும் நிலைத்திருக்க செய்ய முடியும். 51ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திலே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பரிசுத்தாவின் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலே இரு. பரிசுத்தாவின் உணர்த்துதலையும் கடிந்து கொள்ளும் கிரியையும் தன் வாழ்க்கையிலிருந்து தேவன் அகற்றிவிட்டால் மீட்புக்குரிய எல்லா நம்பிக்கையும் போய்விடும் என்பதை தாவீது அறிந்திருக்கிறார். 12ஆம் வசனத்திலே, உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்த உற்சாகமான ஆவியினை தாங்கும்படி செய்யும். ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் தாவீதுக்கு திரும்பவும் கொடுத்திருந்தாலும் தாவீது வாழ்க்கையை பற்றிய பின்வருவனவற்றை கவனிக்கவும். நாம் விதைப்பதை நிச்சயமாக அறுப்போம் என்று வேதம் தெளிவாக கூறுகிறது. ஆவியை பிரியப்படுத்தும்படி நாம் விதைப்போமானால் ஆவியிலிருந்து ஜீவனை அறுப்போம். பாவ சுபாவத்திலிருந்து அழிவை, பாவ
பாவ சுபாவத்திலிருந்து அழிவை அறுப்போம். தாவீதின் பாவத்தின் பயனாக தன் சொந்த வாழ்விலும் அவனுடைய குடும்ப வாழ்விலும் ஆயுள் முழுவதுமான விளைவுகளால் அவன் துன்பப்பட்டான். பிரியமானவர்களே, அவன் துன்பப்பட்டான். சொல்ல 51 வசனத்திலே 17 வசனத்திலே, நொறுங்குண்டமான தேவனுக்கேற்க பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனை நொறுங்குண்ட நறுந்து புறக்கணீர். பாவத்திற்காக மனம் வருந்தி அதன் பொல்லாப்பி நிமித்தம் துக்கமடையும் நறுங்குண்டமான இருதயத்தையும் தேவன் புறக்கணிக்க மாட்டார். நம்முடைய சுயநலம் தேடும் பெருமையுள்ள மனப்பான்மையை உடைத்து தாழ்த்தி அவருடைய மன்னிக்கும் கிருபையை தேடும் பொழுது அவரால் நாம் ஏற்றுக்கொள்ளப்படுவோம் என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவரே, வசனத்தை கிடைப்பில் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ் யூ.